பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, ஆத்தும தாகம் நமக்கு வேண்டும். ஆதார வசனம் யாக்கோபு 4:2-3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. விண்ணப்பம் பண்ணியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம், தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஜெப வீரர்களே, இங்கே அப்போஸ்தலன் யாக்கோபு கூறுவது, ஏன் உங்களுக்கு காரியம் வாய்க்கிறதில்லை, ஏன் சுகம் உண்டாவதில்லை, ஏன் செழிப்பு உண்டாவதில்லை, ஏன் எதிரிகள் தொடர்ந்து தொந்தரவு கொடுக்கிறார்கள், சத்துருக்கள் உங்களை விட்டு ஓடிப்போவார்கள் என்றுதானே வேதம் சொல்கிறது. ஏன் சாத்தான் கூட்டம் ஓடிப்போகவில்லை, ஏன் வீட்டில் சமாதானம் இல்லை, ஏன் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை? இதற்கு யாக்கோபே பதில் சொல்கிறார், நீங்கள் விண்ணப்பம் செய்யவில்லை, நீங்கள் இயேசுவின் நாமத்தில் தேவனிடத்தில் கேட்கவில்லை என்கிறார். இது நாம் ஏற்றுக்கொள்ளாமல் பதில் சொல்கிறோம். ஐயையோ, எத்தனை முறை வேண்டுகிறோம், கேட்கிறோம், ஜெபம் செய்கிறோம், கண்ணீரான கண்ணீர் விடுகிறோம் என்று வேகமாக பதில் சொல்லும்போது இடைமறித்து நம்முடைய தவறை சுட்டி காட்டுகிறான். என்ன தவறு? என்னதை தகாத விதமாய் கேட்டுவிட்டோம் என்றால், நாம் கேட்பது எல்லாம் நம்முடைய சுய இச்சையை நிறைவேற்றுவதற்காக, செலவழிப்பதற்காக, நன்றாக சுகபோகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக கேட்கிறோம். நாம் சுகமாய் இருக்க வேண்டும், வளமாய் இருக்க வேண்டும், செல்வாக்காய் இருக்க வேண்டும், செழிப்பாய் இருக்க வேண்டும். நினைப்பதற்கு முன் எல்லாம் நடக்க வேண்டும். நம் பிள்ளைகள் நம் சொற்படி கேட்க வேண்டும், நம்மை பார்த்து மற்றவர்கள் பயப்பட வேண்டும் என்று சுயத்தை மையமாகவே கொண்டு ஜெபிக்கிறோம், விண்ணப்பிக்கிறோம். ஆகையால் பெற்றுக்கொள்ளவில்லை என்கிறார் யாக்கோபு. அப்படியெல்லாம் நம்மை பற்றி கேட்பது தவறா? இல்லவே இல்லை. அதை மட்டுமே மையமாக கொண்டு விண்ணப்பிப்பதை அவர் அங்கீகரிப்பதில்லை. நீங்கள் தனிப்பட்ட நபர் அல்ல. உங்களை ஒரு குடும்பத்தோடு இணைத்துள்ளார், உறவுகளோடு இணைத்துள்ளார். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பாண்டேஜ் உள்ளது. உங்களை ஒரு சபையோடு இணைத்துள்ளார், உங்களை ஒரு தேசத்தில் ஒரு பகுதியில் வாழ வைத்துள்ளார். அதன் நன்மையை பெறுகிறோம் நாம். உதாரணமாக நம்மை தமிழ்நாட்டிலே இணைத்துள்ளார். இன்னும் சொல்லப்போனால் சென்னை பட்டணத்திலே, இன்னும் உள்ளே சென்றால் ஒரு பகுதியில் ஒரு தெருவில் வைத்துள்ளார். ஒரு நோக்கத்தோடு தான் நம்மை இந்த இடத்தில் வைத்துள்ளார். ஒரு நோக்கத்தோடு தான் இத்தனை இணைப்புகளை நமக்கு கொடுத்துள்ளார். இப்படி நமது இணைப்பை பாருங்கள். இந்த இணைப்பிற்கு யார் ஜெபிப்பார்கள்? இவருடைய ரட்சிப்பிற்கு யார் ஜெபிப்பார்கள்? இந்த வாரம் நமக்கு வேண்டும் என்கிறார். ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். கர்த்தரே இதை அனுமதித்தார், நியாய தீர்ப்பு செய்தார். இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சிறைப்பட்டு போன மக்களுக்கு தம்முடைய வார்த்தையை சொல்ல சொன்னார். அதில் முதன்மையானது எரேமியா 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானமாக இருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாக இருக்கும். இந்த வாக்கு ஒரு சிறு குழந்தைக்கு கூட புரியும். அடிமையாக கொண்டு போய் கொடுமைப்படுத்தினாலும் அவர்களுடைய சமாதானத்திற்கு ஜெபம் பண்ணு, விண்ணப்பம் பண்ணு, கேள், மன்றாடு என்கிறார். அப்பொழுதுதான் உங்களுக்கு எல்லாம் நிவர்த்தியாகும். இப்போது உங்களது லிங்கை நினைத்து பாருங்கள். நான் முன்னே சொன்ன லிங்க். யோபுவின் சிறையிருப்பு நீங்குவதற்கு முதலில் யோபுவை தனது நண்பர்களுக்காக ஜெபிக்க சொன்னார். இந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு எனக்கும் தெரியும். என்னவெல்லாம் குற்றம் சுமத்தி வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சினார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவரை அறியாதவர்கள், அவரிடத்தில் வராதவர்கள் அவரிடம் எப்படி விண்ணப்பம் பண்ணுவார்கள்? சரி, இவர்கள் ஆண்டவரிடம் வர வேண்டும், ரட்சிப்பு அடைய வேண்டும், நம்மை போலவே அவர்களும் தேவனோடு இணைய வேண்டும் என்று யார் அக்கறை எடுத்துக்கொள்வார்கள்? அதற்குத்தான் நமக்கு இத்தனை லிங்க் கொடுத்திருக்கிறார். நாம் தனிப்பட்டவர்கள் அல்ல, நாம் தனிமையாய் இருப்பதல்ல. தனிமையாய் இருந்தால் நம்மை தனித்து விடவில்லை ஆண்டவர். ஏசாயா 59:16 கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று கண்டு தேவன் ஆச்சரியப்பட்டாராம். ஏசாயா 59:1 இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்கிறார். தாவீதை உணர்ந்து சங்கீதம் 141:1-2 பாடுகிறான், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக எங்கள் கையெடுப்பு அந்தி பலியாக இருக்க கடவுது என்கிறார். இன்றிலிருந்து உங்களது ஜெபம் நேரத்தை கூட்ட வேண்டும். கட்டாயம் உங்களது லிங்கை நினைத்து பார்த்து மன்றாடி ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க, விண்ணப்பிக்க, மன்றாட நேரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அதை ஆவியானவர் பார்த்து கொள்வார். இதற்கு பவுல் நம்மை உற்சாகப்படுத்தும் வேத வசனம் ரோமர் 8:26. ஆவியானவர் நமக்காக நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதனாலே அவரே வாக்கு கடங்கா பெருமுச்சோடு நமக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார் என்கிறார். இதற்கு நமக்கு உள்ளிருக்கும் ஆவியானவர் உதவி, வழிநடத்தல் கேட்க வேண்டும். நமக்கு தாழ்மை வேண்டும். நம்மை தனித்து எதையும் செய்ய நம்மளால் முடியாது.
என்பதும் இந்த சின்ன காரியத்தை எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன், பெரிய காரியத்துக்கு அவரிடம் போகலாம் என்று வகை இருக்க வேண்டாம். ஆவியானவரே சகலத்திற்கும் ஒரு உதவி வேண்டும் என்று ஒப்படைப்பு விண்ணப்பம் செய்யுங்கள். தாழ்மை, விசுவாசம், ஊக்கமான விடாப்பிடியான ஜெபம் உங்களை உயர்வடையவும் தேவ சித்தத்திற்கு நேராக நடத்தும். ஜெபம் செய்யுங்கள், வெற்றி வாழ்வு வாழுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, இனி நான் தனிப்பட்ட நபராக வரமாட்டேன். என்னோடு இணைத்துள்ள அத்தனையும் இடத்தில் கொண்டு வந்து விண்ணப்பம் செய்வேன், பெற்றுக்கொள்வேன். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.